ஹாய், திஸ் இஸ் ஜீவா. வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நெஃப்டியோட எக்ஸ்பெரி. நெஃப்டி அண்ட் பேங்க் நெஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இது என்னோட டெலகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா 22ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 22ல் ட்ரேட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டில் சம்டைம்ஸ் கன்சால்டேஷனில் இருக்கும், சம்டைம்ஸ் இமிடியேட்டாக ஸ்பைக் வரும். அதே கேண்டில் ரிவர்ஸ் ஆகி மார்க்கெட் வால்டிலிட்டியாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இந்த மாதிரி டைமில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது ஒரு கன்ஃபர்மேஷன் ஐடென்டிஃபை பண்ணி 1:2 ஆர் 1:2 பாயிண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்கலாம். ரேண்டமாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. விக்ஸ் பொறுத்த வரைக்கும் 22.85ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே பிரேக் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுறது தான் அட்வைசபிள். எஃப்ஐ டேட்டாஸ், டிஐ டேட்டாஸ் பார்ப்போம். எஃப்ஐ டேட்டாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கேஷ் மார்க்கெட்டில் செல்லிங்கில் இருக்காங்க. 686 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா 961 கோடி பையிங்கில் இருக்காங்க. இது வந்து கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 22,600ல ஸ்டாடல் இருக்கு. 500, 400லாம் புட் ரேட் ஹெவியா இருக்கு. பட் கால் ரேட் வந்து புட் ரேட் இருக்கிற அளவுக்கு கால் ரேட் எங்கேயுமே இல்லை. மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். நம்ம வந்து லாஸ்ட் 2 டேஸாக சொல்லிட்டு இருக்க மாதிரி 22,600ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து கண்டினியூஸாக ஃபால் ஆகிட்டு அந்த 22,600 ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு எகைன் மார்க்கெட் டவுன் சைடில் கண்டினியூ ஆச்சு. இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டேஸ் அந்த 22,600ல் 500 to 600ல் கன்சால்டேஷன் ஆயிருக்கு. எண்ட் ஆஃப் த டே டைமில் ஷார்ட் கவரிங்கில் 620க்கு மேலே க்ளோசிங்கில் இருக்குது. பட் மார்க்கெட்டோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 22,591ல் வச்சுருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே இன்றைக்கி சப்ஸ்டெயின் ஆயிருக்கு லாஸ்ட் 15 மினிட்ஸில். நாளைக்கு இப்படி இருக்கும்போது மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, அப் சைடில் இந்த ட்ரெண்ட் லைன் வந்துட்டு இருக்கு, டவுன் சைடில் இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் இருக்கு. மேஜர் சப்போர்ட் நிஃப்டிக்கு எங்கே இருக்குது அப்படின்னா 22,350 to 320ல் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 22,700 ஒரு ரெசிஸ்டன்ஸ். அது பிரேக் ஆச்சுன்னா ஆல் டைம் ஹை தான். இப்படி இருக்கும்போது நாளைக்கு மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டோ கேப் அப்லேயே வைக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சினாரியோ 22,700ல் மார்க்கெட்டில் வந்து எனி கைண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு மினிமம் எஸ்எல் 700க்கு மேலே வச்சுட்டு அழகாக புட் ஆப்ஷன் ட்ரேட் 22,600 வரைக்கும் ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேடை, ஒரு மொமெண்டம் ட்ரேடை கேட்ச் பண்ண முடியும். செகண்ட் செட்டப் என்ன அப்படின்னா, மார்க்கெட் இன்கேஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணாங்கன்னா 22,550 to 600ல் மார்க்கெட் கன்சால்டேஷன் ஆகிட்டு எகைன் பிரேக் அவுட் ஆகும்போது என்ட்ரி எடுத்திங்கன்னா அழகாக 22,700 வரைக்கும் இங்கே கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். செகண்ட் பார்த்தீங்க, தேர்ட் செட்டப் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மைனர் ட்ரெண்ட் லைனில் மல்டிபிள் டைம் நிஃப்டி சப்போர்ட் எடுத்துகிட்டே வருது. சேம் சினாரியோ 550 to 600ல் மார்க்கெட் கன்சால்டேஷன் ஆகிட்டு எகைன் பிரேக் டவுன் நடக்குதுன்னா 22,550ல் வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு திருப்பியும் 580க்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியலனா தான் புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்திங்கன்னா ஒரு மொமெண்டம் ட்ரேட் 22,500 ஃபர்ஸ்ட் டார்கெட், 22,440 செகண்ட் டார்கெட், அழகாக ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேடில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இது கண்டினியூ ஆச்சுன்னா 22,350 வரைக்கும் கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபோர்த்து செட்டப் என்ன அப்படின்னா 22,440 to 500 ரேஞ்சில் புட் ஆப்ஷன் சைடில் கன்ஃபர்மேஷன் முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல மார்க்கெட் சப்ஸ்டெயின் ஆகிட்டு எகைன் 500க்கு மேலே வருதுன்னா அழகாக ஒரு கால் ஆப்ஷன் சைட் ட்ரேட் மினிமம் எஸ்எல் வச்சுட்டு அழகாக 600 வரைக்கும் ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் அழகாக ஒரு மொமெண்டமை கேட்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி சினாரியோ பாசிபிலிட்டிஸ் கிடச்சிச்சுன்னா மட்டும் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் பண்ண முடியும். இன்கேஸ் கன்சல்டேஷன்லேயே இருந்துச்சுன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது அட்வைசபிளாக இருக்கும். இந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் செட்டப் நான் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணால் நான் டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் இருக்குது. பிரேக் ஆச்சு அப்படின்னா ஸ்பைக் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கணும். எல்லா புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 12 ரூபாயில் இருக்க அந்த 47,600 புட் ஆப்ஷன் 250 வரைக்கும் ஐமேட் கிரியேட் பண்ணியிருக்கு.
பிகாஸ் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ட்ரெண்ட் லைனை இமிடியேட்டாக டெசசிவாக பிரேக் ஆகும்போது வைலண்ட்டாக அந்த கேண்டிலில் ஸ்பைக் வந்துடும். எகைன் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. க்ளோசிங் வந்து 47.91 வச்சிருக்காங்க. ஷார்ட் கவரிங் வந்து 47,900 வரைக்கும் வந்திருக்கு. இப்போ நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, இன்ட்ராடேவோட எஸ்டர்டே ப்ரீவியஸ் ஐலேருந்து லோ கால்குலேட் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக 0.6 லெவல் 47,950. 47,950 இருந்து 750க்குள்ள மார்க்கெட் கன்சால்டேஷனில் இருக்குன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது அட்வைசபிள். 950க்கு மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு சஸ்டெயின் பண்ணும்போது கால் ஆப்ஷன் சைடு 48,100 ஃபர்ஸ்ட் டார்கெட். $48,000 கண்டினியூ ஆச்சுன்னா 48,200 செகண்ட் டார்கெட்டாக கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். செகண்ட், இந்த 750ல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 750 பிலோ பிரேக் டவுன் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணும்போது 600 to 550 ரேஞ்சுக்கு புட் ஆப்ஷன் சைடில் எகைன் ஒரு மொமெண்டம் ட்ரேடை ஃபோக்கஸ் பண்ண முடியும். இந்த ட்ரெண்ட் லைன் டவுன் சைடில் வர ட்ரெண்ட் லைன் எகைன் பிரேக் டவுன் ஆகி ரீடெஸ்ட் பண்ணும்போது புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஒரு மொமெண்டம் ட்ரேட் கேட்ச் பண்ண முடியும். இன் பிட்வீனில் இந்த 200 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் மார்க்கெட் ட்ரேட் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் தான் நடக்கும். ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது அட்வைசபிள். எனி கைண்ட் ஆஃப் செட்டப் நான் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணால் என் டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.